ஆகா கல்யாணம் சீரியல்ல இனி எபிசோட்ல சுகன்யாவோட லவ்வர் வந்து தனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த விஷயத்த பண்ண சொன்னது உங்க வீட்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க தான். அது நல்லா தெரியும். ஆனா யாருன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட சொல்லவே இல்ல சுகன்யா அப்படின்னு தெள்ள தெளிவா சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம கோடீஸ்வரி, சூர்யா, விஜய் இவங்க 3 பேரும் தனியா போயிட்டு ஒரு திட்டம் போடுறாங்க. அதன்படி விஜய் மட்டும் அங்கேயே இருக்கிறாப்ல. கோடீஸ்வரியும் சூர்யாவும் புறப்பட்டுறாங்க. நம்ம கோடீஸ்வரியும் வர்ற வழியிலேயே போன் பண்ணி மகா ஐஸ்வர்யா பிரபா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. உடனே அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த லிஸ்ட்ல இருக்கிற மத்த நம்பர் எல்லாத்துக்குமே போன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள இங்க கௌதமும் நம்ம சித்ரா தேவியும் பேசிக்கிறத காமிக்கிறாங்க. அப்ப ஒரு விஷயம் தெரியுது. சித்ரா தேவி போன் பண்ண நம்பர் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா பேர்ல இருக்காட்டுக்கு அந்த போன் நம்பர். இந்த கௌதம் சூர்யாவோட சைனை போட்டு ஃப்ராட் பண்ணி நிறைய சிம்ம வாங்கி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்லையாட்டுக்கு. யார் எப்ப மாட்டினாலும் சூர்யா தான் மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி கௌதம் எப்ப மாட்ட போறாப்ல அப்படிங்கறதுதான் தெரியல. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க வீட்டுல வந்து ஹோமம் வளர்க்கறதுக்காக ஐயரை வர சொல்லி நாள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இப்ப ஹோமம் முடிஞ்சு எல்லாம் தம்பதியரா வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க தாத்தா பாட்டி கிட்ட. அப்ப அனாமிகா இருந்துகிட்டு நானும் விஜயும் தான் ஆசீர்வாதம் வாங்குவோம், பிரபா வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற நம்ம கோடீஸ்வரி அனாமிகாவை வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம ப்ரோமோவிலேயே பார்த்துட்டோம். ஹோமம் நடக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.